வாங்கடா வாங்க, எப்படி என்ன பிடிக்குது நானும் பாக்குறேன். இன்னைக்கு இருக்கடா உங்களுக்கு கொச்சரி. மாப்பிள, நான் பொண்ணு பேசுறேன். ஸ்பீட மட்டும் குறைக்காதீங்க, அப்படியே போயிட்டே இருக்க. நான் பின்னாடி வந்துகிட்டு இருக்கேன். மாப்பிள, நான் விக்கி பேசுறேன். நீங்க ஸ்பீட மட்டும் குறைக்காதீங்க, பின்னாடி நாங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கோம். ஸ்பீட மட்டும் கம்மி பண்ணி அதே ஸ்பீட போயிட்டே இருக்க. மாப்பிள, நீங்க போய்கிட்டே இருக்க, நாங்க பின்னாடி வந்துட்டு இருக்கோம். போயிட்டே இருக்க. அவனை நான் மடக்கி பிடிச்சிட்டேன். இன்னும் 2 செகண்ட்ல அவனை புடி பொடுத்துறேன்னு. அவனுக்கு இந்த சைடுல போயிட்டு இருக்கானுங்க. சீக்கிரம் வாங்க. விட்டுறது நடி. அவனை ஒருத்த கூட உள்ள போக கூடாது. அவனை மடக்கி புடி. ஏய் கிஷோர், ஏய் பயப்படாதடா, நான் வந்துட்டே இருக்கேன். போயிட்டே இரு. நீங்க யார் சொல்லி துடிக்க போனீங்க? அதான் வழக்கம் போல நம்ம ஸ்டேஷன்ல தான் போன் வந்தது. ஸ்டேஷன்ல இருந்ததா? நான் தான் ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டுக்கிறேன். தங்கச்சிக்கு குழந்தை பிறக்க வரைக்கும் நினைச்சிட்டு போப்படானே. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஸ்டேஷன்ல இருந்து போன் வந்தது. அப்போ விக்கத்தனுக்கு தெரியாம இருக்காது அப்படின்னு நினைச்சதான் நான் போனேன். ரோஹிணி கூட சொன்னா, அண்ணன் ஒன்னும் சொல்லலையேன்னு. நான் தான் ஸ்டேஷன்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னு வந்துட்டேன். ஆமா, எங்கிட்ட ஒரு வார்த்தை நீங்க கேட்க மாட்டீங்களா? இல்ல, நான் உங்களுக்கு போன் அடிச்சேன், உங்க லைன் வரவே இல்ல. என்ன சொல்றீங்க? நான் போன் அடிச்சேன், உங்க போன் போகவே இல்ல. சரி, அப்போ நீங்க தான் சொல்லிருக்கீங்க நினைச்சு நான் டூட்டிக்கு வந்துட்டேன். விட்டுருந்தா இப்ப போட்டு தள்ளிருப்பாங்கடா நீங்க. ஸ்டேஷனுக்கு போனா ஸ்டேஷன்ல யாருமே இல்ல. எனக்கு அப்பவே லைட்டா சந்தேகமாயிட்டு, இதுக்கப்புறம் இங்க நிக்க வேண்டானே. வண்டிக்கிட்ட வந்தா வண்டி சுத்தி மறைச்சிட்டானுங்க. இல்லதான், கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். கண்ணு இருக்குன்னு சொன்னேன், கொஞ்சம் ஒரு ஸ்டெப் தள்ளானுங்க. கண்ணை நெத்தில போட்டு காட்டுதானே. இல்ல, அவன் ஷூட் பண்ணாம நல்லதா போச்சு. ஷூட் பண்ணி இருந்தா பப்ளிக் கூட்டிருப்பாங்க, இவன் சிக்கிருப்பான். இல்லடா, நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். அவனுங்க ஒரு ஸ்டெப் தள்ளி நிக்கவும் நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ண உடனே வண்டி வரட்டானுங்க. நான் நிக்கவே இல்லை. அப்புறம் உங்க ஒருத்தருக்கு நான் கால் பண்ணி வர வச்சுட்டேன். இது யார் வேலையா இருக்கும்? பொறுத்துறேன், இது யார் வேலையா இருக்கும்? இதே டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இது வெளில இருந்து யாரோ பண்ணிருக்காங்க. நமக்கு யார் வெளியில? அப்படின்னாலும் நம்ம 2 பேரும் இருக்கலாம். மாப்பிள்ளைக்கு எப்படின்னா? இல்லடா, மாப்பிள்ளைக்கு நம்மள வச்சு கூட இருக்கலாம். எனக்கு என்னமோ அந்த ஆதிராமன் தான் சந்தேகமா இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? வேலை வெட்டிக்கு போகாத வெட்டி பையனை அவமானப்படுத்தினா அவன் மூஞ்சிலே சப்பு நிறைய மாதிரி இவனுக்கு நல்ல வேலை கிடைச்சது. அதுவே இவன் ஆசைப்பட்ட வேலை. ரோகிணிய தனியா கூட்டிட்டு போனான். ஜாம் வாழ வச்சுக்கிட்டு இருக்கான். அது ஒண்ணு போதாது. ஆதாரம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். எப்படி இதெல்லாம் பண்ணுவியான்னு ஒரு நாள் தெரிஞ்சிடும். எல்லா பக்கமும் கண்காணிக்க கால் அனுப்பியிருக்கேன். அது மட்டும் இல்ல, மேல பேசிருக்கேன். பேச சீரியல எனக்கு வேணும்னு, இதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு பேசியிருக்கேன். கண்டிப்பா கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் கண்டுபிடிச்சிருவேன். அண்ணே, இதுல நம்ம யாருமே தலையிட வேண்டாம். ரகசியமா கண்காணிப்போனே, என்ன ரொம்ப தெளிவாயிருவாங்க. தேனி சொன்ன மாதிரி ஆதிர வேலை கூட இருக்கலாம். அவளுக்கு தெரியாமல இருக்கும் நம்ம இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோன்னு. நாம கண்டுபிடிச்சிருவோன்னு தெரிஞ்சு பண்ணிருக்கானா, அதுக்கு அடுத்து அவன் ஏதோ பெரிய பிளான போட்டிருக்கான்னு அர்த்தம். நீ இப்ப என்ன சொல்ல வர? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்காம இருப்போம். நமக்கு இப்படி நடந்துச்சுன்னா அது கண்டிப்பா ஆதிராவா தான் இருக்கணும். அப்படின்னு அப்ப நினைச்சுனா இருக்கணும். இது கூட நமக்கு தெரியாதா? இதெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் பண்ணிருக்காங்கன்னா இதை நம்ம கண்டுபிடிப்போம்னு தெரிஞ்சே பண்ணிருக்காங்க. அப்படின்னா அதுக்கு அடுத்து இதுக்கப்புறம் ஏதோ பெருசா பண்ண போறாங்கன்னு அர்த்தம். அப்படி பெருசா பண்ண போற சம்பவத்துக்கு நம்ம பலிக்காட ஆக்க போறாங்கன்னு அர்த்தம். இதுல யாருமே தலையிட வேண்டாம். நம்ம மேல தச்சு விசாரிச்சுக்கலாம். அதை நம்ம விக்ரம காப்பாத்திட்டோமே, விடுங்க. எப்படி விட முடியும்? நாளைக்கு இதே மாதிரி நடத்தா என்ன நிச்சயம்? எல்லாரும் வீட்டுல இருந்தோம், சரியா போச்சுது. இதே வெளியே இருந்தோம்னா ரோகிணிக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்னடா பண்ணிருக்க முடியும்? தங்கச்சி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்துடலாம். தேவிக்கு போய் தங்கச்சி பிள்ளை தூக்கிட்டு வந்துருப்போம். சரிங்கண்ணா. இல்லங்கத்தா, நான் பாத்துக்கிட்டேன். அப்பெல்லாம் ஒரு பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூட மாட்டேன். இல்ல, நான் பாத்துக்கிட்டேன். பைக்கியமாடா, பேசாம ரோகிணி பிள்ளை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வா. இல்லடா, ஒரு பொண்ணுக்கு அவ புருஷ சம்பளத்துல வாழ்றதும் அவன் கட்டுற குடிசையில வாழ்றதும் அவளுக்கு தனி கௌரவம். ரோஹிணி அதான் ரொம்ப விரும்புவா. அவ என்ன மாதிரி கிடையாது, கொஞ்சம் தன்மானம் உள்ளவா. நான் கொஞ்சம் நல்லா பழகிட்டா அவங்க கூட எப்படி வேணாலும் பழகிடுவேன். அவளால அது முடியாது. அவளால அது முடியல. நான் வேணா பேசுறேன். நான் அவகிட்ட பேசி பார்த்தேன் தான். அவ சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, புருஷன் சம்பளத்துல வாழணும் ஆசைப்படுறேங்க. அவ ஒரு பிடிவாதக்காரி. எனக்கும் அது சரின்னு பட்டுச்சுதான். நான் பாத்துக்கிடுவேன் தான். அவளுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். நான் எல்லாமே இருந்தாலும் நான் பாத்துக்கிடுவேன். என் தங்கச்சி நீங்க பாத்துக்கிறேன்னு சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு மாப்ள. பேசுறது விக்ரம் தானடா, இவ்வளவு பொறுப்பா மாறிட்டா. பின்ன ஏற்கனவே 2 அடுத்து வரப்போகுது. பொறுப்பா இல்லாம எப்படி? மாப்ள, நீங்களாவே இருங்க. நாங்க இருக்கோம், பாத்துக்கலாம். வேண்டாம், அவன் கரெக்டா இருக்கான். அப்படியே அவனை விட்டுருங்க. அதுதான் சரி. அவன் இப்படி பொறுப்பா பார்க்கும் போதுதான் நல்லா இருக்குது. அவன் மிலிட்டரியில பண்ண சேட்டை கூட எனக்கு இன்னும் மறக்கவே இல்லை. மிலிட்டரியில கூட அவன் பொறுப்பா நடந்துக்கவே இல்லை. ஆனா இப்போ ஒரு குடும்பஸ்தான அவன் பொறுப்பா இருக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. விட்டுரு பொண்ணு தர. எனக்கு இருக்கிறது ஒரு மாப்பிள்ள. நான் இப்படி கெடுக்கிறதே நீதான் பாத்துக்க. மிலிட்டரியில கெடுத்ததும் நீதான். இங்கேயும் நீதான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயா, அத்தனையா சொல்றீங்க? எங்க போனாலும் யோகக்காரன் தான்.
மாப்பிள்ளைய பார்த்தா எனக்கு இன்னும் சின்ன பையன் மாதிரி தெரியும். அதான் அத்தா அப்படி இல்ல மாப்பிள்ள, எங்களுக்கு இருக்கிறது நீங்க ஒரே ஒரு மாப்பிள்ள தான். பாத்தியடா டேனியலு, அவன் காட்டுல மலடா. எதுக்கு ஒரே ஒரு மாப்பிள்ளைய கஷ்டப்படுத்திக்கிட்டு? ரோகிணி இவனை எதுக்கு தண்ணி கொடுத்து கூட்டு போயிருக்கான்னு இப்ப தெரியுது. உங்க கூட இருந்தா இவன் உருப்படவே மாட்டான். இல்ல ஜெயராஜ், அவர் ரொம்ப கஷ்டப்பட்டா எங்களுக்கு கஷ்டமா இருக்கலாம். இருக்கும்னே இருக்கும். நீ சும்மா கடா, உனக்கா கொஞ்சம் விவரம் இருக்குது. அவர் அப்பாவி, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. ஆமாமா, அவர் அப்பாவி, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. இல்ல நான் படிச்சுக்கிடுவேன். விக்ரமு, நீ இன்னும் பச்சை புலமா தாண்டா தெரியுற எங்க அண்ணுக்கும். போலீஸ் ட்ரெஸ்ல வரப்போதாண்டா இருக்க, அழகாதாண்டா இருக்க. அப்படியேடா மன்மதை மாதிரி இருக்கடா. கேட்டியா, இவனுக்கு எடுக்கிறதுக்கு வெளியாலே தேவையில்லை, இவனுக்கு 2 பேருமே போதும். ஆமா, எங்க வீட்டு மாப்பிள்ள மன்மதன் தான். இந்த மன்மதன் என்னெல்லாம் பண்றாருன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவர் பாட்டு பண்ணிட்டு போறாரு. காலையில எந்திரிச்சு எங்கடா போறேன்னு கேட்க, சைட் அடிக்க போறேன்னு என்கிட்டே சொல்லிட்டு போறான். என் தங்கச்சி வழி அனுப்பி வச்சிருப்பால, துணைக்கு புள்ளையில வந்து கூட்டிட்டு போறான்டா. அதான் எங்க மாப்பிள்ள என் தங்கச்சி தான் 2 பையனையும் கொடுத்து அனுப்பி சந்தோஷமா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைப்பான். நான் பாத்திருக்கேன். அதே ரோகிணிக்கு என் மேல நம்பிக்கை. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. டேய், உனக்கு பொண்டாட்டி மட்டும்டா, பொண்டாட்டியோட அண்ணன் மாரும் உனக்கு கொடுத்த அழுக்கதாண்டா. சரி வாங்க, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பலாம் வாங்க. இனி எங்க வீட்டுக்கு போவேன், மணி 4 மணி ஆயாச்சு. அதுக்கு அதான் தெக்கூட்டு இருக்குல்ல, அங்க மூட்டிட்டு தூங்கிட வேண்டியதுதான். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு பொண்டாட்டி இருக்குது, நீ எப்போ பார்த்தாலும் இங்க தூங்குத. அது என்னமோ தெரியல, இந்த பயக்கட படுத்தாதான் எனக்கு நல்ல தூக்கமே வருது. அங்க போனா எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. எப்படி படைக்க வச்சிருக்கானுங்க பத்தியா? 3 பேரும் கட்டிக்கிட்டு தூங்குவாங்க பாரு. பாத்துருக்கேன், ஏதோ புச முன்னாடி கட்டிட்டு தூங்குற மாதிரி தூங்குவானுங்க. இல்ல ஜெயரஜனு, அது என்னமோ அப்படி தூங்கினாதான் எனக்கு உண்மையில தூக்கமே வருது. வரும்டா வரும். சரி சரி, நாங்க தெக்கூட்டுக்கு போய் தூங்க போறோம். மாப்பிள்ள சாப்பிடுறது வேணுமா? இல்ல தான் ஒண்ணு வேண்டாம். ரோகிணிக்கு போன் அடிச்சிங்களா? அடிச்சாச்சு மாப்பிள்ள, அவளை தூங்க சொன்னேன். 10 மணி போல எந்திப்பா, 5 மணி போல தூங்கிட்டு இருக்கானோ. இப்ப போய் தட்டினாலும் முடிப்பா. சரி பரவாயில்ல, நான் இங்கே தூங்கிக்கிறேன். சரி, அப்ப யாரும் வீட்டுக்கு போனா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம நேரம் தெக்கூட்டுக்கு போய் தூங்கிடலாம். நான் போய் காஃபி ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆமாடா, காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நீ காஃபி வாங்கிட்டு போ. சரி, எல்லாரும் வீட்டுக்கு போங்க, நான் காஃபி வாங்கிட்டு வரேன். விக்ரம் வா, நம்ம தெக்கூட்டு போய் தூங்குவோம். சரி மாப்பிள்ள, நீங்க போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன். சரிங்கத்தா. ஏதாச்சா உங்க லவ் மேட்ரு அவங்க ஊர்ல கோயில் கூடையாம், அதனால அவங்க அம்மா அப்பா ஹாஸ்டல்ல இருந்து கூட்டு போயிருக்காங்க. கோயில் கூடனா முறப்பயன்கள்லாம் வருவானுங்களே. ஓ, வாயில வசமாச்சு தேக்க. ஏண்டா ஏன் நான் படுத்து நிம்மதியா இருக்கேன், உனக்கு அது பொறுக்கல? அவன் சொல்றது உண்மைதான். அதெல்லாம் முறப்பயன்கள் நிறைய வருவானுங்க, ஊக்காட்டு பையன் அத்தனையும் வருவானுங்க. எங்க அழகா இருக்க பிள்ளை என்ன பாப்பானுங்க. ஏண்டா ஏன் அவங்க சொல்றது செதாட்டான், ஊர்ல மட்டும் பையன் அங்க சுத்திட்டு இருப்பானுங்க. நீங்க நிம்மதியா எங்க இருக்கீங்க? இப்ப நான் என்ன பண்ணட்டும்? திருவிழாக்கு போங்க. அந்த ஊர் எனக்கு யாருமே தெரியாது, அந்த ஊர்ல யாருமே இல்ல. இல்லன்னா நம்ம தான் உருவாக்கிக்கணும், ஆட்களை நம்ம தான் பிடிக்கணும். ஒன்ன மாதிரி பேச்சு திறமை எனக்கு கிடையாது, நான் எவங்கிட்டையும் பேச மாட்டேனே. சரி சத்தா, ஊருக்குள்ள போங்க, கண்டிப்பா ஊருக்கு 2-3 கேள்வி அங்க கிடக்கும். பாட்டி என்ன சோமா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்க பிள்ளை எல்லாம் போனுக்குன்னு படுதாவலா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி கேட்கணும்? என்ன பாட்டி சோமா இருக்கீங்களா, பேரமா போனுன்னு போடுவேனா, மொபைல் எப்படி இருக்கா, கட்டி கொடுத்தவங்களா நல்லா இருக்காளா, மாப்பிள்ள நல்லா இருக்காவளா, அப்படி மட்டும் கேளுங்க. இப்பெல்லாம் எனக்கு பேச வராதுடா. சரி, இதெல்லாம் பேசணும், பேசுறதான் ஊர்ல சொந்தக்காரவிய கிடைப்பாவ. சொந்தக்காரவியா? அந்த ஊர்ல இருந்து சொந்தக்காரவில கிடையாது. நாம தான் சொந்தத்தை உருவாக்கணுமா? அந்த கிளை மாத்த மட்டும் பேசி பாருங்க, அப்புறம் நடக்க அதிசயத்தை பாருங்களேன். அதிசயமா? ஆமா, அந்த கிளை மாதிரியே உங்களை ஊருக்குள்ள கூட்டிட்டு போவாங்க. இது யாரும் நினைச்சிய? என் மவளை கட்டி கொடுத்துட்டோம்ல நம்ம துவாப்பூர்ல. அந்த துவாப்பூர்ல நம்ம ரங்கசாமி இருக்காம்ல, அவன் ஒன்னுட்டு சித்தப்பா பையன் இருக்காம்ல, அந்த ஒன்னுட்டு சித்தப்பா பையனுக்கும் இந்த பையனோட அம்மாவோட அப்பாவுக்கும் ஒரே ஊரம் அப்படின்னு இல்லாத ஒரு சொந்தத்தை உருவாக்கி விட்டுருவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு எப்படா தெரியும்? இப்படிதானே பல ஊர்ல போய் நாங்க சைட் அடிச்சுட்டு வரோம். சைட் அடிக்கிறதுக்கு ஊர் போவீங்களா? உள்ளூர்லயே பார்த்தா போர் அடிக்கும்ல தான். போர் அடிக்குமா? ஆமாத்தான், காலேஜ் படிக்க பிள்ளைகள் பின்னாடியே போவோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஊர் இருக்கும், அதுக்காக எல்லா ஊர்லயும் நம்ம சொந்தக்காரா இருக்க முடியும். அதனால இப்படித்தான் நாங்க போய் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு பேசிட்டு வருவோம். வெக்கமா இல்லையாடா? வெக்கப்பட்டா சைட் அடிக்க முடியுமா தான்? இளமை இதோ இளமை இருக்கிற வரைக்கும் தான் பொண்ணுக்கு பின்னாடி போக முடியும். எத்தனை நாள் விக்கிறேனே கூட வந்திருக்காவ. நீங்க மட்டும் தான் டியூப் லைட்டா? இந்த விஷயத்துல நீ ரொம்ப மோசமனே. நீயுமாடா? நீ கலெக்டர்டா. என்ன ஒரு லுங்கி மட்டும் தான் கட்டிட்டு வருவான், சும்மா ஆளு பன்மத மாதிரி இருப்பான். அவன் இப்பமா அப்படிதான் இருக்கான். கலெக்டர் மாதிரி எல்லாம் வந்தா சைட் அடிக்க முடியுமா? லுங்கி கட்டிட்டு வருவான். நாங்களும் அப்படித்தான் போவோம், அங்க ஒரு சொந்தத்தை உருவாக்குவோம். அங்க அப்படி இப்படி 4 பிள்ளைல அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். ஹாய்ன்னு சொல்லுவான், அது வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கும். அப்படியே பிக்கப் பண்ணி ஒரு குரூப்பை உருவாக்கிடுவோம். குரூப்பா? நாங்க மட்டும் பேசுறோம்னா அந்த பிள்ளை பேசுறது எங்களை பிளாக் பண்ணிடுறோம். அதுக்கு நம்ம ஒரு பசங்க அப்படின்னு ஒரு டீமு அப்படின்னு நிறைய குரூப் பேரை வச்சு எல்லா குரூப்லயும் அந்த பிள்ளைகளை நாங்க சேர்த்துருவோம். அந்த குரூப்ல இருக்கிறது நாங்க 3 பேர் மட்டும்தான். நாங்க 3 பேர் தான் மாத்தி மாத்தி பேசிக்கிடுவோம். காலையில குட் மார்னிங், மதியம் குட் ஆஃப்டர்நூன் எல்லாம் போட்டுக்கிடுவோமே. இது என்னடா? அது ஒரு தனி சுகம் தான். சுகமா? அது பாட்டுக்கு ஒரு குரூப் போட்டுக்கிட்டு அலைவன் தான்.
அப்புறம் பப்ஜி கேமு அப்படி இப்படின்னு ஏகப்பட்டது போய்கிட்டு இருக்கோம். அப்போ நைட் எல்லாம் இதுதான் பத்தி பேசிட்டு இருப்பீங்களா? அப்போ உங்களுக்கு கேக்குமா? ஏய், உங்க பக்கத்துல முன்னாடி தூங்கிட்டு இருப்பேன். நான் கூட ஏதோ படிக்கீங்க வைக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டேன்டா. படிக்கதா? படிக்கும் போதே எங்களுக்கு படிப்பு பிடிக்காது. சரிங்க தான், காலையில திருவிழாக்கு போங்க. போறேன் இல்ல, போறோம். எனக்கு லீவ் இல்ல. உனக்கு லீவு கிஷோர் தருவான். என்னால வர முடியாது. நீ வராம நான் போக மாட்டேன். ஒழுங்கா வந்துரு. டேய், நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்தேன். திருவிழாக்கு போயிருக்கானு உசு பேசி விட்டுட்டீங்க. இனிமேல என்னால இருக்க முடியாது. இப்பவுமே கிளம்புறோம் திருவிழாக்கு. வாங்க. அதான் வரலன்னு தூக்கிட்டு போயிடும். ஒழுங்கா வந்துரு. திருவிழாக்கு போறோம். எந்த முறை போய் பாக்குறான்னு நானும் பாக்குறேன். கோவம்லாம் வருது. கண்ணாப்பு தானே வருதுடா. இப்போ இவனாலும் தெரியாம தான் இருந்திருக்கியா? நிம்மதியா இருந்துட்டேன்டா. அத்தாடி என்னடா பெருசா அத்தாடி போடுதா? எத்தனை நாளா திருவிழா நடக்கு? நேத்து இன்னைக்கு 2 நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஜுவாலி முடிஞ்சது. ஏய், அவ என்ன தவிர வேற யாரையும் பார்க்க மாட்டா. அவ பார்க்க மாட்டான்னு எங்களுக்கும் தெரியும். அவளை பார்க்காம இவனும் இருக்க மாட்டானே. இப்பவே கிளம்புறோம். இப்பவுமே நாம கிளம்புறோம். கிளம்புங்கடா. எனக்கு நீங்க முக்கியமான வேலை இருக்குனே. குழப்பம் பத்துக்க. ஒழுங்கா வந்துரு. ஆனா இவனுக்கு 2 கூட்டு போன முடியாது. நீயும் வாடா. பிக்கி காப்பி வாங்கிட்டு வந்துட்டான். குடிச்சிட்டு நம்ம கிளம்புவோம். இப்படியே அழுதுட்டு இருந்த நீ வாழவே முடியாது. அப்பா, வாழ்க்கை ஒரு முறை பிடிச்சவ கூட வாழ்ந்துரு. அப்பா நான் தான் சொல்றேன். நினைச்சு சாகதை விட பரவாயில்ல, எது நடந்தாலும் ஏத்து நின்றாங்க தைரியத்தோட அவனை போய் கூட்டிட்டு வா. அப்பா, வாழ வேண்டிய வயசுல 2 பேரும் பிரிஞ்சு இருந்து நினைவுகளை பேச வேண்டிய வயசுல நீங்க 2 சேர்ந்து என்னடா பிரயோஜனம்? இது நீ வாழ வேண்டிய வயசு. அவ கூட மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய வயசு. இதை நீ போக்கிட்டு பிறகு நீ முதிர்ந்த வயசுல அவ கூட ஒன்னா இருந்து என்னடா பிரயோஜனம்? அங்க என்ன நினைவுகள் இருக்கும்? நீங்க 2 பிரிஞ்சிருந்த நினைவுகள் மட்டும் தான் இருக்கும். வேண்டாம், அது கசப்பான நினைவு. அது வேண்டாம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, ஆம்படியா தைரியமா முடிவெடு. அவ உன் மனசுக்கு பிடிச்சவா. நீ யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. எந்த பாவமும் நீ பண்ணல. எந்த அசிங்கமான வேலையும் நீ பார்க்கல. நியாயமா தான் நீ இருக்க. இல்ல எந்த தப்புமே இல்ல. உனக்கான வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும். ஒரு பொண்ணுக்கு தைரியமே ஒரு ஆண் எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. நீ தைரியமா எடுக்கிற முடிவை பார்த்து தான் அவ உன் பின்னாடி வர முடியும். புரியுதா? ஒரு பெண்ணுடைய பலமே ஆண் எடுக்கிற முடிவுல தான் இருக்குது. புரியலப்பா? அவ உன்னை காதலிக்க ஆரம்பிச்சுட்டு உன் தைரியத்தை பார்த்துதான். நீ அவளை காதலிச்ச விதத்தை பார்த்துதான் அவன் தைரியமா உன்னை காதலிச்சா. ஆனா அதே தேன்மொழி இப்போ உன் பின்னாடி வரதுக்கு பயப்படுறான். ஏன்னா நீ எடுக்கிற முடிவே நீ சரியா முடிவு எடுக்கல. அதனால எனக்கு தைரியம் வரல. அப்பா, எனக்கு புரியல. என் வயசுக்கும் இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப அதிகமா தெரியுதுப்பா. உண்மைதான், உன் வயசுக்கு மீறின அனுபவம் தான். இந்த வயசுல எந்த பையனுக்குமே வரக்கூடாத அனுபவம் தான். டைவர்ஸ், ஏமாத்து, பித்தலாட்டம் சகிக்க முடியாத ஒண்ணுதான். கூடயே இருந்து ஏமாத்திருக்கா. இப்பவும் வாழ விட மாட்டேன்னு கோட்டை கேசன் இழுத்தடிக்கா. அவமானமா இருக்குப்பா. கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு அவமானமா இருக்குப்பா. நான் அவமானப்பட்ட கூட எனக்கு பிரச்சனை இல்லப்பா. அங்க போனாலே அவன் தேமொழி தான் இருக்கிறா. எதுக்கு அவளையும் சேர்த்து அசிங்கப்படுத்தணும்? நான் இனிமே கண்டுக்காம இருக்கேன். உனக்கு ஒரு துளி கூட ஆதரவு பிடிக்கல. அது மட்டும் இல்ல, அவ கூட நீ சேர்ந்து வாழவும் முடியாது. அது வாழவும் கூடாத ஒரு வாழ்க்கை. நம்ம முதுகுல குத்துனதுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து வாழ்றது அருவருப்பு. அந்த தப்பை இப்ப நீ எப்பவுமே செஞ்சிடாத. என்னப்பா சொல்றீங்க? காலம் எப்படி வேணாலும் மாறும். அவ உன் முதுகுல குத்துனது மட்டும் இல்ல, உன் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கணவா. அசிங்கம் பிடிச்சவா, கேடுகட்ட வாழ்க்கை வந்தவா, கல்யாணங்கிற போர்வையில உன்னை ஏமாத்த வந்தவா. அவளை இப்ப இல்ல, எப்பவுமே நீ மன்னிக்கவே கூடாது. மன்னிக்க முடியாத ஒரு செயலை செஞ்சவா. தவற மன்னிக்கலாம், தப்ப மன்னிக்கவே கூடாது. தவறு தெரியாம நடக்கிறது, தப்பு தெரிஞ்சே செய்யறது. உன்னை கல்யாணம் பண்ணி நீ ஆம்பளை இல்லைங்கிற பட்டத்தை உனக்கு கொடுத்து வாழ்நாள் முழுவதும் உனக்கு நரக வேதனையை கொடுக்கறதுக்காக அவ போட்ட பிளானு. காலத்துக்கு நீ தலை குனிஞ்சே வாழணும்னு நினைச்சு அவ போட்ட பிளானு. அப்பேற்பட்டல இப்ப இல்ல, நீ எப்பவுமே மன்னிக்க கூடாது. மன்னிப்பா, அவளுக்கு நல்ல எடுத்து கூட பார்க்க முடியலப்பா. அப்படி அருவருப்பா இருக்குப்பா, சீன் இருக்குப்பா. அவ என் பக்கத்துல வந்து நின்னாலே என் உடம்பு கூசுதுப்பா. இவளையா நாம எனக்கு நினைச்சு கூட பார்க்க முடியலப்பா. புரியுதுல்ல? ஆனா இப்ப அவ அடுத்த பிளான போட்டிருக்கா. என்ன சொல்றீங்க? சத்தியமா சொல்றேன், அவ இனி நல்லவங்க போர்வையில உள்ள வருவா. எனக்கு தெரியும். மனம் கசந்து அழுவா, அப்பாவி மாதிரி வேஷப்படுவா. ஓனாயி, சத்தியமா சொல்றேன், ஏமாந்துறாத. அப்பா, அவ இனி நல்லவளவே ஆனாலும் என்னால அவளை ஏத்துக்கவே முடியாதுப்பா. அருவருப்பு தான்ப்பா. சாக்கடை என்னத்தான் தூர்வாரி அதுல பாலும் தேனும் ஓட விட்டாலும் நம்ம மனசு என்னமோ அது சாக்கடை நினைப்பா ஓடும். கரெக்டா சொன்னேன். அப்படித்தான் ஆதிரா, அவ ஒரு சாக்கடை. இப்ப தூர்வாரி அதுல பாலும் தேனும் ஓடினாலும் அதுல ஓடுறத நம்ம சாப்பிட முடியாது. ஏன்னா அது சாக்கடை. சில உறவுகள் அப்படிதான். சில உறவுகளை நம்ம வெறுத்துட்டா தூர ஒதுங்கிடணும். அவங்க நமக்கு தேவையில்லை. நான் சொல்றதே கேளு. தேன்மொழியை கூட்டு வரதுக்கு வழிய பாரு.
ஆதிரா எந்த எல்லைக்கும் போவா. நீ அங்க தனியால விட்டுட்டு வந்திருக்க கூடாது. கெஞ்சி பார்த்தேப்பா, எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், வர மாட்டேங்கிறா. ஏய், அவன் வரமாட்டேங்கிறானா அது ஏதாவது காலம் இருக்க போகுது. சும்மா எதுக்குடா வரமாட்டேன்னு சொல்ல போறா? அப்ப நானும் பேசி பார்த்துட்டப்பா, எதுக்கு பயப்படானே எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஒண்ணு சொல்றேன் கேளு, அவன் எதுக்கும் பயப்படுறவெல்லாம் கிடையாது. அப்படி பயந்துருந்தா இத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்துருக்க முடியாது. ஏன்னா அவ பட்ட அவமானம் வேதனையும் அவ்வளவு. அவ பயந்தவெல்லாம் கிடையாது, வேற ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. என்னப்பா சொல்றீங்க? தேன்மொழி பார்த்தா பயந்தவளா? நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது அன்னைக்கிளி வாழ்க்கையில என்ன நடந்துச்சோ அதேதான் இப்ப தேன்மொழி வாழ்க்கையில நடக்குது. அன்னைக்கிளி நடந்து வந்த வாழ்க்கையை தான் இன்னைக்கு அதே வாழ்க்கையா தேன்மொழி வாழ்ந்துகிட்டு இருக்கா. ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்ல. அன்னைக்கிளி பாடத்தை தான் இப்ப தேன்மொழி கத்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கிளி என்னைக்குமே பயந்தவ கிடையாது, அவ யாருக்குமே பயந்தது கிடையாது. அவ அஞ்சா சிங்கம். அவ கடந்து வந்த பாதைகளே இப்படிதான். நான் கூட அவளை சில நேரம் இப்படிதான் வச்சிருந்தேன். அப்பா என்னையும் ஏத்துக்காம போனா. எனக்கு புரியல, உயிர்க்குறா காதலிச்சவா எதுக்கு என்ன ஏத்துக்கலன்னு. இப்படிதாண்ட என் வாழ்க்கை இருந்தது. அதுக்காக அன்னைக்கு பயந்தவெல்லாம் இல்ல. அப்படிதான் தேன்மொழியும் அவ பயந்தவ இல்ல, வேற ஏதோ ரீசன் இருக்குது. அல்ல யோசித்து பாரு, அவ பயந்து இருந்தா இன்னதுக்கு செத்து போயிருப்பா. இல்லடா, வேற ஏதோ ரீசன் இருக்கு, சீக்கிரம் போய் கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வா. இல்ல ரகசியமாவது வாழதுக்கு வழிய பாரு. அப்பா, உன் அப்பாவா நான் இவ்வளவுதான் சொல்ல முடியும். வாழ்ந்துரு. அவ அதுக்கு சம்மதிக்க மாட்டாப்பா. நீ நினைச்ச சம்மதத்தை வாங்க முடியும். அப்பா, இப்படித்தான் ஒரு முடிவு எடுத்து மாட்டிக்கிட்டேன். ரெண்டாவதும் உனக்கு சாமர்த்தியம் பத்தல. அப்பா டேய், இதுக்கு மேல நான் விளக்கு கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்க. மறு இல்ல, என்னதுக்கு நான் சக்சஸ் பண்ணியத. கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். இல்ல, அங்க போக வேண்டாம். பிடிவான பிடிக்காதீங்க, கிளம்புங்க, வாங்க போலாம். நான் வரல. நீ எவ்வளவு காலையில இருந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த புள்ளைய நீ படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்க. நான் யாரையும் படாப்படுத்துறேன். போவேன்னா போக வேண்டாம். அதான் ஏன்? எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன திடீர்னு? திடீர்னு இல்ல, எப்பவுமே எனக்கு குற்ற உணர்ச்சியா தான் இருந்தது. எனக்கு அந்த வீட்டுல இருக்க முடியல. நான் வரல, நம்ம இங்கே இருக்கலாம். இல்ல அன்னைக்கு தெரிஞ்சு சத்தம் போடாத, வீட்டை பார்க்க போல. இதானே யார் வீடு, நான் இங்கே இருந்துட்டு போறேன். தமிழே, இங்க இருந்தா உருப்படாம போயிடுவான், கூட்டிட்டு போயிரு. இங்க இருந்தா இஷ்டத்துக்கு வாழலாம் நினைக்கிறேன், விட்டாத, கூட்டிட்டு போ. நீங்க இருக்க எனக்கு சம்மதம் கிடையாது, நீ கிளம்பு. தமிழே, நீ அவனை கூட்டிட்டு கிளம்பு. வாங்கன்னு சொல்றேன்ல, உங்களுக்கு எந்த குற்ற உணர்ச்சி வேண்டாம், வாங்க. இல்ல, எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. வேலைக்காரனுக்கு புள்ள சாத்திரமா நல்லா இருக்கு. ஏதோ வேண்டாத பக்கத்துல இல்ல சொல்லு. அதான் சொன்னேன், எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்ன இது வரைக்கும் வராத குற்ற உணர்ச்சி புதுசா வந்திருக்கானு கேக்க? தப்பு பண்ணும்போது உனக்கு எந்த குற்ற உணர்ச்சி வரல. அதான் வேற ஒருத்தி உனக்கு கிடைச்சிருக்கணும், அப்ப தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பைத்தியக்கார பையன் இல்ல, எப்பவும் நீ தான் வேணும் நினைச்சிட்டு இருக்கல்ல, அதுக்கு தேவைதான். தெரியுதுல்ல, உங்க மருமகன் நல்லவனே தெரியுதுல்ல. ஆமா, தமிழை தவிர வேற எவனையும் அவளை வாழ்ந்துக்க மாட்டான். உண்மைதான், அதான் எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. இவனுக்கு எதுவும் கிறுக்கு எதுவும் பிடிச்சிட்டா என்ன? ட்ரிங்க்ஸ் ஏதாவது பண்ணிருக்கீங்களா என்ன? பேசுனாலே நீ இப்படிதான் சொல்ற, நான் என்ன பண்ணட்டும்? சரி, நம்ம வீட்டுக்கு போற அந்த பையனை தேடிட்டு போனா உங்க பொண்ணு தேடிட்டு இருப்பா. இங்க பாரு, நாங்க வரல, நம்ம இங்கே இருக்கலாம். இங்க வேண்டாம், குடும்பம் அங்க இருந்துகிட்டு இருக்கோம். இப்படியே ஒரு நிலையில எல்லாமே இருக்காதீங்க. நம்ம இவ்வளவு அங்க இருந்தாச்சுல, மிச்சத்தை அங்கே இருக்கலாம். மாமியார் வீட்டுல தானே மருமகன் இருக்கணும். அவ என்னமோ புதுசா மாமியார் வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொன்னா சொல்லிக்கிட்டு இருக்கா. அவ ஆரம்பத்துல இருந்து அங்கதானே இருக்கா. அதான் கேட்க, அங்கேயே இருக்கணும், நம்ம எங்க இருக்கலாம்? எங்க புதுசு புதுசா இடத்த மாத்திக்கிட்டே இருக்காதீங்க. நம்ம அங்கன்னு வாழ ஆரம்பிச்சாச்சு, அங்கதானே இருந்துகிட்டு இருக்கோம், வாங்க. இல்ல, எனக்கு அங்க வாழ முடியல. எனக்கு ஏதோ அங்க குற்ற உணர்ச்சியாவே இருக்கு. அங்க எல்லாரும் சரியா இருக்க மாதிரி நான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுது. யார் முகத்தை என்னால பார்க்க முடியல, ஏதோ எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்குது. நான் ஏதோ தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டு தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு தமிழ்கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுல வாழ்ந்த மாதிரி இருக்குது. யார் முகத்தை என்னால பார்க்க முடியல. ஏன் அந்த வீட்டுல சின்ன பிள்ளை முகத்தை கூட என்னால பார்க்க முடியல. எனக்கே என் மேல தாழ்வான பார்வை வருது. என்னால அந்த வீட்டுல இருக்க முடியல. இங்க பாருங்க, அப்படிங்க தப்பு செய்யறவங்க யாருமே கிடையாது. எல்லாருக்குள்ள ஏதாவது ஒரு வீக்னஸ் இருக்கும். நீங்க தெரியாம தான் மாட்டிக்கிட்டீங்க, புரியுதா? அத நானே பெருசா எடுத்துக்கல, நீங்க இப்ப பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நாம இங்க இருந்தது பிரச்சனையாகும், சொன்னா கேளுங்க. எப்பவும் போல சகஜமா வாழ பழகுங்க, புரியுதா? தப்பு நடந்து போச்சு, இது நடக்காம தான் பார்க்கணும். இல்ல இதை விட வேற ஒரு பொண்ணு உனக்கு கிடைப்பா? அவ எவ்வளவு பக்குவமா பேசுதுல. இல்ல முதல்ல வீட்டை பார்க்க போல. நீ தப்பு பண்ணிருக்கன்னு தெரிஞ்ச அந்த புள்ள அதை பெருசா எடுத்துக்காம உனக்கு குற்ற உணர்ச்சி வந்துடக்கூடாது நீ இழுத்து நிற்பக்கலாம். அந்த பிள்ளை வந்துகிட்டு இருக்கு, இன்னும் மாதிரி இந்த பிள்ளை சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் சொல்றேன்மா, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. என்னால அங்க போக முடியாது. நீ இங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது ஏன் வருதுன்னா எனக்கு உரிமை இருக்குல்ல. இவன் நேராவது நான் காலையில வீட்டுக்கு வந்துறேன்னு இந்த பையன் கிட்ட சொன்னேன், காத்துட்டு இருப்பானுங்க. அவனை வேலைக்கு வேற போகணும், பாப்பா வேற ஸ்கூலுக்கு அனுப்பணும். செம்பவளி ஒத்தையில எல்லா வழியும் பாத்துக்கிட மாட்டான். வீட்டுக்கு வாங்க, நம்ம பிள்ளைங்க கூட்டு வந்துடலாம். நான் ஃபோன் பண்ணி வர சொல்றேன். தப்பா நினைப்பானுங்க, சொன்ன கேளுங்க. அந்த பையனுங்க வந்து இருந்துக்கிட மாட்டானுங்க. இல்ல அந்த பையன் பிள்ளைங்க வந்து இருப்பானுங்க, அவங்க குடும்பத்தோட வாழ்ந்த பையனுங்க பிள்ளை இருப்பானுங்க. அம்மா, முதல்ல அந்த வீட்டுல இருந்தோம், இப்ப பொழுதுற வீட்டுல அவன் சப்பாத்தி எனக்கு வாழ்ந்த மாதிரி இருக்குது. அவன் நம்ம யோக்கிய மாதிரி என்ன வரும்போது போகும்போதும் ஏதோ இறக்கப்பட்டு பார்த்துட்டு போன மாதிரி பார்க்கான்.
வீணா அந்த பையன் மேல பழிய போடாதீங்க. அவன் உங்களுக்கு குற்றம் வச்சு வந்துடக்கூடாதுன்னா அவன் உங்களை கண்டுக்காம போய்கிட்டு இருக்கான். அவன் கண்டுக்காம போகல. சரி இவன் மேல ஒரு மாமனா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு போறான். வீணா அந்த பையன் மேல பழிய போடாதீங்க. அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். இப்பெல்லாம் பேசாதீங்க. ஏன் இந்த பொடுத்துற பையன் இப்படி பேசிட்டு இருக்க? அவன் அப்படி இருக்கானா? அவன் தம்பி விக்கி அவன் அதுக்கும் மேல ஏதோ எச்சுக்கல சோத்தின மாதிரியா இருக்க அந்த வீட்டு இருந்து எனக்கு. நீங்க உங்க தப்ப மறைக்கிறதுக்காக மத்தவங்க மேல பழிய போட்டுட்டு இருக்கீங்க. அதான் உண்மைமா? இல்ல நீங்க அந்த பையன் மேல பழிச்சு போடுவானா? நீ பாட்டுக்கு அந்த ராணி கிட்ட போய் மாட்டிக்கிட்ட. அந்த பையன் தான் அவகிட்ட உன்னை காப்பாத்துனா. பெருசா காப்பாத்துனா. அதனால பெரிய மெதப்புல அழிதான். அவன் அப்படி பார்த்தாலும் அது தப்பு இல்ல. அவன் வாரிய பையன் எவ்வளவு கட்டுப்பட ஒழுக்கமா இருக்கான். நீ அவன் ஒழுக்கமா இருந்தா பாத்தீங்க பாருங்க. தேவையில்லாம பொண்ணு தெரிய பேசாதீங்க. எனக்கு கோவம் வரும். அவன் என்ன கீழ்த்தரமா பார்த்தா உனக்கு அப்ப கோவம் வரல. நான் அவனை சொன்ன மட்டும் உனக்கு கோவம் வருதோ? சீனா அவன் மேல பழிய போடாதீங்க. என்னால அந்த வீட்டுக்கு வர முடியாது. உனக்குலாம் குடும்பம் கிடைச்சிருக்கல. நீ இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்ப. அந்த குடும்பமே உன்னை மகாராஜா மாதிரி பாத்துக்கிட்டு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? நீ மட்டும் தனியா இருந்த இந்த இடத்துக்கு நீ வச்சுக்க சொத்தை அத்தனை இழந்திருப்ப. அத்தனை இந்த ராணி கிட்ட கொடுத்து தெருவுல வந்து நின்றுப்ப. அந்த பொண்ணு தர விக்கி பையிலதான் அவ கிட்ட இருந்து ஒன்னையும் காப்பாத்தி உன் சொத்தையும் காப்பாத்தி உன் ஹோட்டலையும் திருப்பி கொடுத்து உன்னைக்கு நீங்க மறுபடியும் முதலாளி வந்து உட்கார வச்சிருக்கானுங்க. நீ அந்த பையில பேசிக்கிட்டு இருக்க. அந்த திமுல தானே என்ன இலக்காரமா பார்த்தான். சரி நான் அவனை சத்தம் போடுறேன். நீ அப்படி பாத்தியான்னு நான் கேக்குறேன். போதுமா? அவன் கூட கொஞ்சம் என்ன முறைச்சுக்கிட்டாலே இருக்கு. இப்பெல்லாம் சொல்லாதீங்க. அவனுக்கு உங்க மேல தனி மரியாதை இருக்குது. தப்பு பண்ணதை அவனை பெருசாவே எடுத்துக்கல. இன்னொன்னு அவ விரிச்ச வழியில நீங்க தெரியாம தான் மாட்டிக்கிட்டீங்க. தெரிஞ்சு போய் விழல. இது எதுவுமே அவனுக்கு தெரியாம இல்ல. அதனால உங்க மேல அவனை தப்பாவே நினைக்கல. இது யாரா இருந்தாலும் இந்த தப்பை செஞ்சிருப்பாங்க. அந்த இடத்துல நீங்க இல்லாம வேற யாரா இருந்தாலும் அங்க போய் விழதான் செஞ்சிருப்பாங்க. அதனால அவன் உங்களை தப்பாவே நினைக்கல. நானும் தப்பாவே நினைக்கல. இப்ப நீங்களே தேடி போய் விழுந்திருந்தா கூட நான் கோபப்பட்டிருப்பேன். அவனும் கோபப்பட்டிருப்பானுங்க. இதுல உங்க மேல எந்த தப்பும் இல்ல. நான் இதை புரிஞ்சுக்கிட்டேன். என்னை விட அவன் நல்லா புரிஞ்சிருக்கானுங்க. உங்களுக்கு என்னைக்குமே அவனை தப்பா நினைக்க மாட்டானுங்க. நினைக்கவே மாட்டானுங்க. நீ ஏன் இவனை கூட்டிட்டு வந்த? மனசு ஒரு மாதிரியா இருக்கு. அம்மா வீட்டுக்கு போனா சரியா இருன்னு சொன்னாங்க அத்தை. அதை நம்பிதான் சரி கூட்டிட்டு வந்தேன். சரி 2 நாள் சந்தோஷமா இருக்கான்னு வந்தேன். நான் இருந்தாச்சு. கிளம்பலாம் அத்தை. எப்படி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. இவனால இங்க கூட்டிட்டே வராத. இரு நட்சத்திரம் போட்டு அனுப்புதே. இல்ல நீ ம எந்தில கிளம்பல. நீ உன்னை புரிஞ்சுக்கிட்டவா உனக்கு கிடைச்சது வரும். எவ்வளவு தெளிவா சொன்னா பாருங்க. உங்க மேல எந்த தப்பு இல்ல. நாங்க புரிஞ்சுக்கிட்டு அதனால தப்பா நினைக்கலன்னு சொல்றா. இதுக்கு மேல ஒரு கெட்டவா என்ன சொல்லணும்? ஒரு பொண்ணு எதை வேணாலும் பங்கு போடுவா. கெட்டன புருஷனை மட்டும் பங்கு போடுறதுக்கு எவ்வளவு சம்மதிக்க மாட்டா. ஆனா அத கூட அந்த பிள்ளை பெருந்தன்மை விட்டு கொடுத்தது உனக்கு. அத கூட அந்த பிள்ளை பெருந்தன்மை உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு நீ இப்போ அந்த பிள்ளை சோதிச்சு பாத்துக்கிட்டு இருக்க. அத சொல்றேன். எனக்கு குற்றம் நினைச்சா இருக்கு. இத நாங்க போக முடியல. நீங்க இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அத என் தம்பி பா விருப்பம்னு சொன்னானே விட வேண்டியதானே? இங்க பாரு உன் வேலை எது உண்டோ அதை பாத்துட்டு போ. உன் சுவாலி எது உண்டோ அதை பாத்துட்டு போயிரு. உனக்கு இங்க அஞ்சாயிரம் கிடையாது. போ. நல்லா இருக்குமா? இன்னும் மர்மோனுக்கே தூக்கி பிடிக்க பாரு. ரொம்ப நல்லா இருக்கு. பெத்த பிள்ளை பார்க்காத. எவ்வளவு ஒருத்திய பாரு. எவ்வளவு ஒருத்தியா? யார்கிட்ட எவ்வளவு ஒருத்தி? அவ என் மர்மவா. என் மோவன் கூட இத்தனை வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தவ. என் புள்ளை இது வரைக்கும் எங்கேயும் விட்டு கொடுக்காதவ. அவ யாரவா? அது சரி நீ யாரு? இது ஏன் குடும்ப விஷயம். நீ யாருன்னு கேட்ட. பெத்த புள்ளைய பார்த்து நீ யாருன்னு கேட்க. நான் இந்த வீட்ல பிறந்தவ. உன்னை இன்னொருத்த கையில பிடிச்சு கொடுத்து பல வருஷம் ஆகுது. உன் உரிமையை அந்த வீட்ல போய் காட்டு. இந்த வீட்ல காட்டாத. இந்த வீட்டுக்கு உரிமைப்பட்டவ என் மர்மவ தமிழ் மட்டும்தான். இது எங்க குடும்ப விஷயம். ஓ அன்னியத்துல இங்க வந்து காட்டிக்கிட்டு இருக்காத. மரியாதையா ஓடிரு சொல்லிட்டேன். யார் மர்மவ? யார் பேசுறது? இந்த குடும்பத்துல இருந்து கும்மி அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத. மொட்டை நறுக்கிட்டு விட்டுற. வெள்ளப்படி. நீ எல்லாம் ஒரு பெத்த தாய். பெத்த பிள்ளைய ஒதுக்கி வச்சிட்டு மர்மவ தூக்கி பிடிச்சிட்டு இருக்க. என் தம்பி வித்த மாதிரி வித்துட்டல. இந்த ஒண்ணு கத்தவளுக்கு என் தம்பியை வித்த மாதிரி வித்துட்டல நீ. இவ கடந்த கடை என்ன? இவ வாழ்ந்த வாழ்க்கை என்ன? அவளுக்கு ராஜகுமார மாதிரி இருக்க என் தம்பியை வித்து தொலைச்சிட்டல நீ. ஊர்ல மாப்பிளையே கிடக்காம முதிர்கன்யா இருந்தவள என் தம்பி தலையில கட்டி வச்சவதானே நீ. ராஜதுரையா இருந்தான் என் தம்பி. கொடி கட்டி பறந்தான் பிசினஸ்ல. இந்த தர்த்தியம் பிடிச்சவளை என் தம்பிக்கு கட்டி வச்சு அவனை நாசமா ஆக்குனவளே நீதானே. என் தம்பி இந்த அழகுக்கும் தோரணைக்கும் படிப்புக்கும் இவெல்லாம் எந்த விதத்துல பொருத்தமானவா? என் தம்பி எவளையும் கல்யாணம் பண்ணிட்டு இவளை கல்யாணம் பண்ணல. இவளே மாதிரி இன்னொரு வாட்டி என் மருமகளை பத்தி தப்பா பேசுற தொலைச்சிரும் தொலைச்சி. ஏற்கனவே இவனத்துல கல்யாணம் பண்ணிட்டு போய் அவனுக்கு அந்த பிள்ளை பெத்தவதானே. பெரிய இவ மாதிரி பத்தினி மாதிரி என் தம்பி செஞ்ச தப்பா மன்னிச்சு ஏத்துக்கிட்டானா. நீ அடி என் தம்பி செஞ்ச தப்பா மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு முதல்ல நீ ஒழுக்கமானவளாடி. இல்ல நீ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க. கெட்டவள எவ்வளவு ஒத்தி பேசிக்கிட்டு இருக்கா. எவ்வளவா? நான் ஒண்ணு போய் சொல்லலையே. அவ என்னமோ உன் தம்பி ஏமாத்தி கட்ட மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஏமாத்தி கட்டல மயக்கி கட்டிக்கிட்டா. கல்யாணம் முடியாம இருந்த என் தம்பி எங்க? கல்யாணம் முடிஞ்ச 2 பிள்ளைக்கு தாயா இருந்த இவ எங்க? எப்படி மயக்கி கட்டிக்கிட்டா? இததான் இவ தங்கச்சி பண்ணுனா. என்னமோ என் தம்பி பெரிய தப்பு பண்ண மாதிரி எல்லாரும் பாக்குறீங்க. என்னங்க பாத்துட்டு இருக்கீங்க? என்ன இப்ப அவன அடுத்ததோ? ஓ முறைவலக்கெல்லாம் என் தம்பி பயப்பட மாட்டான். அவன் எதுக்கு பயப்படணும்? தன்னை நம்பி வந்தவள பெத்தவங்க கிட்ட விட்டு கொடுக்கறதே பாவம். நீங்க எவகிட்ட விட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க? நான் எங்க விட்டு கொடுத்தேன்? அவ பேசும்போது அவ சேட்ல நீ குடுக்கண்டாமல. ஏன் பொண்ணுட்ட பேசக்கு நீ யாருன்னு கேட்க வேண்டியதானே?
ஏல இவள ஒண்ணு கட்டிக்கன்னு சொன்னா அப்படி உன் அக்கா பேசிக்கிட்டு இருக்கா, நீ அதை தட்டி கேட்க மாட்டேங்கற? சரி இப்ப எதுக்கு அதெல்லாம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப அதான் பெரிய பிரச்சனை. இப்ப அதுதான் பிரச்சனை. உங்க அக்கா பேசிட்டு இருக்கா, பாத்துட்டு இருக்கீங்க. என்ன அவ இவன்னு பேசிட்டு இருக்கா? உனக்கெல்லாம் அவள தான் மரியாதை கொடுக்க முடியும். எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுக்க முடியுமா? பாத்தியா தம்பி, அவ திமிர பாத்தியா? நீ போட்ட சோத்துல ஒண்ணு எனக்கு திமிர வரல. கம்பெனி வச்சு நடத்துறீங்க பரல, ஊர் ஊரா சுத்தினியே, அதுல வளர்த்த உடம்பா? நீங்க இப்ப அவ செவுட்ல அடிக்கீங்களா இல்ல நான் அடிக்கட்டுமா? ஏதோ உங்க கூட பிறந்த பொறுப்புனால இன்னும் நான் கை நீட்டாம வச்சிருக்கேன். உங்க முன்னாடி அடிச்சா அது கௌரவமா இருக்காது. இப்ப நீங்க செவுட்ல குடுக்க போறீங்களா இல்ல நான் குடுக்கட்டுமா? என்னது செவுட்ல அடிப்பியா? அடிப்பா. அவளை பேசுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? சொல்லுங்க, நீங்க அடிக்கீங்களா நான் அடிக்கட்டுமா? இந்த மர்ம கிடைச்சதுக்கே நீ தலைக்கால் புரிய மாட்டே. உன்னெல்லாம் அவன் நல்லா வச்சு கவனிச்சாலும் நீ இங்க தெரிக்க மாட்ட. நான் யார நம்பி இங்க வாழல. என் வாழ்நாள் முழுவதுக்கும் என் புருஷன் எனக்கு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. இது அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்ண சண்டை. நிரந்தரமா பிரிஞ்சிட கூடாதுன்னு மூணாவது மனுஷியா தூர நின்னு விலைக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். நான் படுக்கிறவன் நினைக்க வேணா பாப்பான்னு நான் இப்ப காக்கா பிடிக்கல. அப்படி யாரையும் நம்பி வாழ்றவன் நான் கிடையாது. இது நல்ல புள்ள. இன்னொன்னு அவன் என் மவன், நான் பெத்தவன். அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். அவன் பொண்டாட்டியோட வாழ்ந்தாதான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்காக நான் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கேன். உன்ன மாதிரி தருதல உள்ள வந்து பிரிச்சு வச்சுட்டு போயிடக்கூடாது பத்தியா? அதுக்குதான் பெத்த புள்ள தருதல. அடுத்தவ உனக்கு நல்லவா. நல்ல புள்ளைய நல்லவன் தான் சொல்ல முடியும். இல்லே இதுக்கப்புறமா நீ உட்கார்ந்துருக்கு நான் சமைக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதை அவன் பொண்டாட்டிக்கு போ. ஊர் உலகத்துல இப்படி ஒரு தாயை எங்கேயாவது பார்த்ததுண்டா? என் வாழ்க்கை தனியா சுதந்திரமா இருக்கணும். இங்க எவனும் வந்து இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். இது என் வாழ்க்கை. இந்த கடைசி காலத்துல நான் என் புருஷன் கூட வாழ்ந்ததை நினைச்சு பார்த்துக்கிட்டு சந்தோஷமா போய் சேரணும். நான் மன நிறைவா சந்தோஷமா கடவுளை வேண்டிக்கிட்டு யாத்திரை புனிதம்னு போய்கிட்டு இருக்கணும். ஏன்னா என் வயசு அப்படி. இங்க வந்து சண்டையும் சச்சனையும் போட்டுக்கிட்டு ஏன் நிம்மதி சேர்த்து கெடுத்துருவீங்க. நீங்க யாருமே இங்க இருக்கக்கூடாது. கிளம்புங்க. இது என் வாழ்க்கை, என் சுதந்திரம், என் தனிமை. இதை தட்டி பறிக்கிறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்ல. ஏலே நீ ஏன் எந்திரிச்சு போறியன்னு அடிச்சு வெளுக்கட்டுமா? அவன் நீ பெத்த புள்ள மறந்துடாத. அதான் விருந்துக்கு 2 நாள் வந்தானே. விருந்து முடிஞ்சு போச்சு, கிளம்பணும். விருந்து மறந்தும் 3 நாளைக்கு தான். கிளம்பி போனதான் உங்களுக்கு மரியாதை. ஆமா உன்னதான கட்டி கொடுத்தாச்சுல, உனக்கு சேர வண்டி வந்து சேர்ந்துட்டல. வேற உனக்கு என்ன சொல்லி இந்த குடும்பத்துல பிரிக்கிறவெல்லாம் வா குடும்பத்துல இருப்பாரு. கிளம்பு. ஏலே இவ கூட வாழதுக்கு இவ தங்கச்சி ராணி கூட நீ வாழ்ந்துடலாம். பிஞ்சிர சொல்லிட்டேன். என்னடி சொன்ன? செருப்பு பிஞ்சிரும் மூஞ்சி முறை பேத்துறேன். போடி. மரியாதைனா என்ன என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது போலக்கு. யாருக்கு மரியாதை கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியும். என்னங்க உங்களுக்கு நான் கடைசி சொல்றேன். 5 நிமிஷத்துல கிளம்பி என் கூட வரணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. பிடிவாதம் பண்ணிக்கிட்டு வேண்டதை பார்த்துக்கிட்டு எனக்கு அப்படி மனசு சரியில்லை இப்படி மனசு சரியில்லைன்னு சாக்கு போக்கு சொன்னீங்க. கொழுத்து புடிச்சு கொன்றுறேன். எந்திரிச்சு வாங்க. ராட்சசி மிருகம். என் தம்பி பார்த்து எப்படி சொல்றா? பெத்த தாய் நின்னு வேடிக்கை பார்க்க பாரு. எந்திரிச்சு வர போறீங்களா இல்லையா? நீ இப்ப எதுக்கு என்ன மிரட்டுற? மிரட்டுற கூட்டிட்டு இருக்க. கழுத்து நெரிச்சு கொன்றுவியா? எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னேன். அதான் சொன்ன மனசு சரியில்லை. அந்த மனசு எப்படி சரியில்லாம போகுதுன்னு நானும் பாக்குறேன். ஒழுங்கா எந்திரிச்சு வரணும். ஏலே இவ கூட போவாத. உன்னை கொன்னே போட்டுருவா. இந்த வயசுல அவன் மினுக்கட்டல குறைஞ்சிருக்கானு பாரு. ஏதோ 16 வயசு பிள்ளை மாதிரி மினுக்கிட்டு அலைதா. போடுற பிளவுஸுக்கு கை இல்லாம இந்த வயசு நீ போடும்போதே அவ ஒன்னோட ரொம்ப சின்ன பிள்ளை தான். அவன் மினுக்குதுல எந்த தப்பு இல்ல. நீ பண்ணிருக்கத விட அவ ரொம்ப அழகா நெச்சினவா நாகரிகமா இருக்கா. அவ மனசு மாதிரியே அவ உடையும் நாகரிகமா இருக்கும். அப்ப நான் நாகரிகம் இல்லாதவனா? ஒழுக்கம் இல்லாதவனா கேக்க? மனசுல இருந்தா போதும். நீ பேசுற வார்த்தையில தெரிய வேண்டாம். எந்திரிச்சு வாங்கன்னு சொன்னேன். நான் வரல, நீ போ, நான் பிறகு வரேன். அதெல்லாம் முடியாது. இப்பமே என் கூட வரணும். என்னால ஒத்தையில போக முடியாது. எந்திரிச்சு வாங்க. ஆமா 19 வயசு பிள்ளை போறேன் கொத்திட்டு போயிடுவேன். கூட போயா? இப்பவும் நீங்க அவளை தட்டி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவளை எங்க திட்டிக்கிட்டு இருக்க? அவளுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ எதுக்கு அவளை திட்டிட்டு இருக்க? எனக்கு அந்த வீட்டுக்கு போறதா பிடிக்கலன்னு சொன்னேன். அடிக்காம பக்குவமா அன்பா சொல்லுங்க. இப்படிதான் அன்பா பேசணும். இப்ப அவளை ஓங்கி அரைஞ்சு கட்ட முடியறீங்க இல்ல? என்னது என் தம்பி என்ன அடிக்க சொல்றியா? ஆமாடி. நீ என்ன பேசறல? எனக்கு ஒண்ணு என் புருஷனுக்கு தான துடிக்கணும். அதான் என் புருஷனை சொல்லி உன்னை அடிக்க சொல்லிட்டு இருக்க. என்னங்க அவளை அடிங்க. என்னல அவ சொன்ன நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? ஆமா வேடிக்கை பார்க்க கூடாது. சப்புனே அவ மூஞ்சில வரங்க. அரையில அவ மூஞ்சி கோணிக்கிட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த வீட்ல இல்ல எந்த வீட்லயுமே இப்ப மூக்க நுழைக்க கூடாது. ஐயோ அக்கா நீ வீட்டை பார்க்க போக்கா. இருக்க பிரச்சனை காணாம இவ வேற. நல்லா இருக்குதே. அரைஞ்சா தெரியும் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஐயோ போக்கா. அப்படி நெஞ்சா வரீங்களா இல்லையா? ஐயோ வரேன். எந்திரிச்சு வாங்க. அத்தி என் தம்பி என்னமா ஆட்டி படைக்கிறா பாரு வத்தி. அப்பாவி பையன் தம்பி இப்படி ஆட்டி படைக்கால. ஆட்டியும் படைப்பேன் காதலும் செய்வேன். அது எங்க ரெண்டருக்குள்ள சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப நான் புசை திட்டுவேன். அதே உள்ள போய் முத்தம் கொடுத்து கொஞ்சுவேன். நீ என்ன வந்து பார்க்க வரியா? வெக்கமா இல்ல? எனக்கு எடி வெக்கம். என் புசனை நான் கொஞ்சனா யார்கிட்ட?
வாங்கண்ணே. சரி சாயங்காலமாவது போமே. வேண்டாம், கிளம்புங்க. சாயங்காலமாவது போகண்டி. இப்ப எப்படி பாப்பா ஸ்கூலுக்கு போயிருப்பா, அவனுக்கு ரெண்டு கிளம்பி பேர் பண்ணுங்க. செம்பவலி பாத்துருப்பா. சாயங்காலம் போலாம். கிளம்பு. அவன் ரெண்டு தனியா இருக்கட்டும், நீ கிளம்பு. இம்மா தமிழ் எப்படியா அன்பரசி ஸ்கூலுக்கு போயிருப்பா, இவன் ரெண்டு வேலைக்கு போயிருப்பாங்க. செம்பொலியும் பாத்திருப்பா, மீனா குட்டியும் பாத்திருப்பா. அவன் சொல்லுதாம்ல இவன் சாயங்காலம் போல போ. சரி, நான் அத்தை போய் மீன் வாங்கிட்டு வரேன். போய் குழம்பு வச்சு தரேன், மதி சாப்பிட்டு தூங்கிட்டு சாயங்காலம் போல கிளம்புங்க. சரிங்க அத்தை. எப்படி இருக்காவ மாமியார் மருமகளும்? எனக்கு வச்சு கலையா மாமியா காரி. அதே நானும் நண்டுக்கிறதா இருக்குது. கிளம்பு கிளம்பு. நானும் சாயங்காலம் தான் போறேன். சரி, அவ போக மாட்டா. அவளுக்கு இருக்கட்டும், நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன். சரிங்க அத்தை. நான் சோத்த அடுப்பு வச்சுட்டு மசாலா மட்டும் அரைச்சு வச்சிடுறேன். மீன் குழம்புக்கு நீ மசாலா அரைச்சிட மாட்டேன். அந்த உள்ளி உடச்சு வச்சுட்டு எனக்கு தேங்காய் திருவி வச்சிரு. நான் வந்து மசாலா வச்சுக்கிட்டேன். சரிங்க அத்தை. அந்த பெட்ல கொஞ்சம் துணி கிடந்துச்சு, அதையும் மடிச்சு வச்சுட்டு லேசா வீட்டையும் தூத்து போட்டுரு. சரிங்க அத்தை. கிளம்புறீங்களா? நான் எங்க பூசனை கொஞ்ச நேரம் கொஞ்சணும். என்னடா பாக்குற? ஒண்ணு இல்லக்கா. என்னங்க அக்கா தூக்கம் வருது, கொஞ்சம் தூங்குறேன். இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி வந்தா பாரு. சாயங்காலமும் கிளம்பாம ஏதாவது பண்ணலாம் நினைச்சீங்க? விக்கிக்கும் பொண்ணு தலைக்கும் போன போடுவேன். துண்டு கட்ட வந்து தூக்கிட்டு போயிருவானுங்க, பாத்துக்கங்க. அவனுங்க பத்தி தெரியல. அவன் பேச்சு மட்டும் பேசாத, அவன் முறைச்சான். வேண்டாத வேலை பார்த்துட்டு வந்தா என்ன கொஞ்சம் வசைவா? அக்கா மாப்பிள்ள இப்படி இருந்தா யாருக்கு தான் கோவம் வராது? அத்தா அந்த ராணிகிட்ட இருந்து உங்களை காப்பாத்தி பிறகு வீட்டுல கொண்டு வச்சிருக்குது. மறுபடியும் எதுக்கு நீங்க ஹோட்டலுக்கு போனீங்க? அவ கூப்பிட்டானே. உங்ககிட்ட இருந்து ஏமாத்தி வாங்க செத்த போற உங்ககிட்ட கொடுக்க போறேன். இனிமேல் உங்களுக்கு எனக்கு இந்த சம்பந்தம் எழுதி கொடுக்க போறேன்னு சொன்னான். கூப்பிட்ட மனுஷா, அத்தா உங்களுக்கும் அவளுக்கும் எதுல நாங்க நம்புறமே. இதுக்கப்புறம் என்ன கோவம் வந்து சொல்லிட்டேன் எனக்கு. இல்ல நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா பயிர் முன்னாடி அசிங்கமா போயிருண்டி. அதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். அத்தான் சரி கொடுத்ததெல்லாம் வாங்கிடலாமேன்னு போனேன். போய் தாதவத்தி அவ எங்க தெரிஞ்சிருக்கா? வழக்கம் போல வெளியே ரெஞ்சுக்கு தான் பேசினான். நல்ல நேரம் பொண்ணு தெரிவிக்க வந்துட்டானுங்க. வரலன்னா என்ன வழக்கம் போலதான். நான் நீங்க என்ன தேடி வந்துட்டீங்க, நீங்க இப்ப என் கூட தான் இருக்கீங்கன்னு ஒரு செல்ஃபி எடுத்து என் அக்காக்கு அனுப்ப போறேன்னு போட்டோ எடுத்து உனக்கு அனுப்ப பார்த்தா கொன்னு சொல்லிட்டேன். இனிமேல் போறீங்க இல்ல அவளே வர சொன்னா போனா நான் அவளை தேடி போனதா செல்ஃபி எடுத்து உனக்கு அனுப்புவலாம். எப்படி எல்லாம் ஏமாத்துறாப்பா. தப்பு உங்க மேல இருக்குது. ஒரு பொண்ணு கிட்ட போயிருவீங்க. ஏன் அவ என்ன உங்களுக்கு உரிமைப்பட்டவளா? இல்ல நீங்க தொட்டு தாலி கட்ட பொண்டாட்டியா? எவ கூட்டானி எதுக்கு போறீங்க? அப்போ பாக்கணும் உங்களுக்கு தோணி இருக்கு அப்படிதானே? சரி என்னடி இப்படி பேசுற? ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது நீங்க, எனக்கு தெரியும். சும்மா ஒண்ணு விக்கும் பொண்ணு தெரியும் உங்களை பார்த்து முறைக்கல. போ நீ என்ன தப்பா நினைக்க அப்படிதானே? நல்லவன் நினைக்க மாட்டேன், அவ்வளவுதான். என்னடி இப்படி பேசிட்டு இருக்க? தப்பு தப்புதான், போனது தப்புதான். கெட்டவளை தவிர வேற யாரை ஏறெடுத்து பார்த்தாலும் தப்புதான். நான் யாரும் எடுத்து பாக்கலடி. ஒரு நிமிஷம், தான் பொண்டாட்டி நமக்காக செஞ்ச தியாகத்தை நினைச்சு பார்த்தாலே வேற ஒருத்தி எடுத்து பார்க்கறதுக்கே மனசு வராதுங்க. உங்க கையை பிடிச்சிட்டு நாங்க வரல, உங்க மேல உள்ள நம்பிக்கையில வந்தேன். இவ்வளவு காலம் நான் உங்க கூட வாழ்றது உங்க மேல உள்ள நம்பிக்கையில. கஷ்டத்திலையும் துயரத்திலையும் வியாதிலையும் எத்தனையோ நெருக்கடியும் நம்ம கூட இருந்தவா நம்ம பொண்டாட்டி மட்டும்தாங்கிறத முத நினைச்சு பார்க்கணும். நீங்க கூத்தடிச்ச கூத்தடி உங்க கூட கஷ்டத்துல வரமாட்டா. உங்களுக்கு அழுக வந்தா நாங்க அழுவோம், உங்களுக்கு வியாதிப்பட்ட அந்த வியாதி எங்களுக்கே வந்த மாதிரி நாங்க உணர்வோம். இன்பத்தை கூட உங்களுக்கே வரட்டும் நினைப்போம், ஆனா உங்க வர கஷ்டம் எங்களுக்கு வரட்டும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டுவோம். நீங்க நீண்ட ஆயுளோடும் நோய் நொடி இல்லாம வாழறதுக்கு நாங்க வரதான் இருப்போம். உங்க குழந்தைய பெத்து எடுக்கிறதுக்கு உசுர பணைய வச்சு பெத்து கொடுப்போம். இப்படி எல்லா தியாகத்தையும் செய்யறதுக்கு மனைவி வேணும். ஆனா கேவலம் ஒரு சின்ன இச்சைக்கு அடுத்தவா. ஒரு நிமிஷம் உங்க கெட்டினவ உங்களுக்கு செய்யற தியாகத்தையும் அவ உங்களுக்காக வாழ்ற வாழ்க்கையை நினைச்சு பார்த்தாலே இன்னொரு பொண்ணை எடுத்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு மனசு வருமானு கேக்குறேன். இன்னொரு பொண்ணை எடுத்து பார்க்கும் போதெல்லாம் தான் மனைவி தனக்கு செஞ்ச தியாகத்தையும் அவ தனக்காக அர்ப்பணிச்ச வாழ்க்கையை நினைச்சு பார்க்கணும். அப்ப அவ பொண்டாட்டியே தெரிய மாட்டா, தெய்வமா தெரியவா. தெய்வத்துக்கு முன்னாடி எந்த மனுஷனாலும் தவறு செய்ய முடியாது. அப்படி நினைச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த பெரிய தப்பெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்க மாட்டீங்க. சின்ன குழந்தைங்கள பிள்ளைங்க தப்பு பண்ணா சாமி கண்ணை குத்திருன்னு சொல்லி வளர்ப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆரம்பத்த ஸ்கூல்ல அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தாயும் தகப்பனும் தெய்வம். அப்படித்தான் நம்ம தமிழ் பண்பாடு. ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போகும்போது ஆனாவனா எழுதும் போதே நமக்கு சொல்லி கொடுக்கிற பாடமே என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் தான் உனக்கு தெய்வம்னு. தாயும் தகப்பனும் முன்னறி தெய்வம்னு சொல்லி வளர்க்குற அந்த குழந்தைகிட்ட தான் தப்பு பண்ணுனா சாமி கண்ணை குத்துன்னு சொல்லி வளர்க்குறோம். நீ எந்த தப்பு பண்ணாலும் தாயும் தகப்பனும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நீ செய்யற எல்லா பாவத்துக்கும் தாய் தகப்பனுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லும் போது அந்த பிள்ளைங்க தாயும் தகப்பனும் தான் மேல வச்சிருக்க பாசத்தையும் அன்பையும் அக்கறையும் நினைச்சு பார்க்கும்போது அந்த தவறு செய்யாதுங்கிறதுக்காக தான் அப்படி சொல்லி வளர்த்தாங்க. அப்படிதான் வாழ்ந்ததுக்கு அப்புறம் மனைவியை நினைச்சு பார்க்கணும். எந்த தவறு செய்யறதுக்கு முன்னாடி கெட்டவளை நினைச்சு பார்க்கணும். அவன் நமக்காக செஞ்ச தியாகத்தை நினைச்சு
ஏதோ ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஆனா வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணிக்கிறான். உங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ உங்களுக்காக தான் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு பொண்ணுக்கு நீங்க எப்படிங்க துரோகம் பண்ண முடியும்? இது பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆணுக்கு மட்டும் இல்ல, ரெண்டு பேருக்குமே பொருந்தும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்றது பாவம். சத்தியம் உனக்கு எந்த தப்பு பண்ணலடி. நீ சொல்றது உண்மைதான். நாங்க போய் நின்னாலே எனக்கு நீ தான் முன்னாடி வந்து நிப்படு. நீ எனக்காக பட்ட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே என் முன்னாடி வந்து நிக்கும். நான் எந்த தப்பு பண்ணல. ஆனாலும் திரும்ப திரும்ப போய் நான் ஏமாந்துகிட்டு இருக்கேன். அதான் ஏன் எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த உலகத்துல நம்ம வீழ்த்தக்கூடிய ஆயுதம் என்ன தெரியுமா? இறக்கம். இந்த இறக்க குணம் தான் நம்மள வீழ்த்தும். அவ அப்பாவித்தனமா குழந்தைத்தனமா அழுதுகிட்டே பேசுறேன்னு அந்த இறக்க குணம் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதுக்கு முன்னாடி அறிவை யூஸ் பண்ணணும். அவ ஏன் அழுதா? நம்ம கிட்ட அழுதுக்கு அவளுக்கு என்ன உரிமை இருக்குது? அவளுக்கும் நமக்கு என்ன? அவ ஏன் நம்ம கிட்ட அழணும்? அப்படிங்கிற அடிப்படையை நீங்க யோசிக்கவே மாட்டீங்களா? அவ கெட்ட புருஷனை விட்டுட்டு நம்ம கிட்ட வந்து அழுதால நாம அவளுக்கு போய் இறக்கப்படுறோமே. கெட்ட புருஷனுக்கே இறக்கப்படாதவா நாம ஏன் அவளுக்கு இறக்கப்படணும்னு கொஞ்சம் கூட நீங்க யோசிக்கலையா? பெத்த பிள்ளைகளை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கானே இறக்கப்பட்டுட்டீங்க. பெத்த பிள்ளைங்களை விட்டு வந்தவ எப்படி நல்லவளா இருக்க முடியும்? அவளுக்கு எதுக்காக நீங்க ஏன் இறக்கப்பட்டீங்க? நான் இதை யோசிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. அவ அழுதோட எனக்கு பயம் கொடுத்துரும். ஒரு மாதிரி இருக்கும். அதனால இறக்கப்பட்டு பேசிடுவேன். அசிங்கமா இல்லாத சொல்லதுக்கு நீங்களாம் படிச்சு எடுக்குங்க. படிப்பு இல்லாத எங்களுக்கு கூட இதெல்லாம் புரியுது. படிச்ச உங்களுக்கு இந்த மூளை வேலையே செய்ய மாட்டேங்குது. ஒருத்த எதுக்கு நம்ம முன்னாடி அழணும்? ஒருத்த எதுக்கு நமக்கு உதவி பண்ணணும்? எல்லாத்தையுமே யோசிக்கணும். ஒருத்தர் முன் வந்து நமக்கு உதவி பண்றானா அவனுக்கு நம்ம வச்சு ஏதோ காரியம் ஆக வேண்டியதுன்னு அர்த்தம். ஒருத்தி சொந்த புருஷனை விட்டு உங்ககிட்ட வந்து அழுதுட்டு இருக்கானா உங்ககிட்ட அவனுக்கு ஏதோ காரியம் ஆக வேண்டியதுன்னு அர்த்தம். இத கூடவா புரிஞ்சுக்க முடியாது? சாரி, மன்னிச்சிரு. சாரி கேட்டனா கிட்ட மட்டும் ஈஸியா கேட்டுருவீங்க. இதே இந்த தப்பு நாங்க பண்ணிட்டு உங்ககிட்ட சாரி கேட்டா மட்டும் என்ன விட்டுருப்பீங்க? சொல்லும் போது எப்படி பதறுது? நாங்க மட்டும் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்தா மட்டும் தான் ரத்தம் இல்ல. மன்னிச்சிரு. சரி நீங்க பாடுங்க, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். அதெல்லாம் எங்க அம்மா பாப்பாங்க, நீங்க வா. கொன்னு சொல்லிட்டேன். ஓய் விட்டுங்க சொல்லிட்டேன். சாரி சாரி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன். சாரி சாரி சாரி. கதை திறந்து கிடக்க விடுங்க, நான் போறேன். அதெல்லாம் பூட்டிக்கலாம். உங்களுக்கு 18 எனக்கு 16 நினைச்சு உங்க அக்கா கேலி பண்ணி சிரிச்சிட்டு கிடப்பா. இப்பதான் ஏதோ சின்ன ஜெஸ் மாதிரி கொஞ்சிட்டு கிடக்குனே கேலி பண்ணி சிரிப்பா. விடுங்க. அவளுக்கு என்ன தெரியும் என் உலக பொண்ணாட்டி பத்தி? இதையும் உங்க அக்கா சொல்லலன்னு கேக்குறேன். ஆளை பத்தா தெரியுமா? விடு. கொன்னுறேன். மரியாதை என்ன விட்டுருங்க சொல்லிட்டேன். தொட்டிங்க அதுக்கு அப்புறம் இருக்கு. இப்ப என்ன அவள் வீட்டுக்கு அனுப்பணும் அவ்வளவுதானே? பேசும்போது வேடிக்கை பார்த்துட்டு இப்ப என்னங்க? எனக்கு என்னடி சொல்றேன்? அவ அக்காக்காரி. அவள் பேசினா இந்த பொலிட்டி சப்போர்ட் பண்ணி என்ன அடிச்சு பத்திட்டான்னு ஊர் முழுக்க சொல்லி தலைவா. அது எதுக்கு? அவ என்ன தரக்குறவா பேசியிருக்கா. அங்க பாரு, அதுக்குதான் எங்க அம்மா வச்சு செஞ்சு விட்டுட்டாங்களே. விடு. அப்ப நான் உங்க அம்மா கூட வந்துக்கிறேன், என்ன விடுங்க. என்னடி? உங்க கூட இருக்கிறதுக்கு அம்மாவா நினைச்சு நான் அவங்க கூட வாழ்ந்துட்டு போயிடலாம். விடுங்க. எல்லாத்தையும் எனக்கு சப்போர்ட்டா இருக்கிறது உங்க அம்மா மட்டும் தான். விடுங்க சொல்லிட்டேன். நீ சாரிடி சாரிடி. அன்பரசி சாயங்காலம் தானே வருவா? ஏன் இல்ல இல்ல பையில நடிச்சுல வந்து படுத்துக்கிட்டோம். அதான் அன்பரசி பெற்றதுக்கு பதில் ஒரு பையனை பெற்றிருக்கலாம் தெரியுமா? ஏன் இல்ல பையில ரொம்ப பாசமா இருக்கான பத்திரிக்கை. பொம்பளை போய் பாசமாவே இல்ல. உங்களுக்கு அன்பரசி கண்டா ஏன் அவ்வளவு கோவம் வருதுன்னு கேட்க. மாமியார் ரேஞ்சுக்கு என்ன நடத்துறான். பின்ன எப்படி இருக்கும்? சரி என்ன விடுங்க, நான் போறேன். வேண்டாண்டி ப்ளீஸ். சாயங்காலம் தானே வீட்டுக்கு போவோம். அது வரைக்கும் கட்டில விட்டு எந்திக்க வேண்டாம். கொன்னுறேன். அத்தை மீன் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, என்ன விடுங்க. வேண்டாண்டி. எனக்கு வேலை கிடக்கு, என்ன விடுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நான் பேசுற மாதிரி எல்லாத்தையும் மறந்து உட்காந்துருக்கான். இதான் இந்த புதுசு பழைய சட்டைக்குள்ள போகவே கூடாதுங்க. கடைசியில் நம்ம மூக்கு உடஞ்சுதான் மிச்சம். கதவடிச்சாச்சு. நான் சொன்னேன் கதவடிச்சுவாங்கன்னு. இனி டென்ஷன் இல்ல. வா சீக்கிரமா கிளம்பு. இங்க வா சொல்றேன். நம்ம அம்மாவை கூப்பிட போறோம். ஆமா
அம்மா வந்தா பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நம்ம போய் நம்ம அம்மா கூட்டு வந்துருமா? சீக்கிரம் போய் நம்ம அம்மா கூட்டு வந்துருவோம். அம்மா யாருப்பா? எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நம்ம அம்மாவை அங்க கூட்டு வந்துருவோமா? அதெல்லாம் அப்பா பாத்துக்கிடுவேன். நீ கூட வந்தா போதும். நாம 2 பேரும் போய் கூட்டு வந்துரும். இப்ப நான் மட்டும் போனா கூட உங்க அம்மா வரமாட்டா. நீ கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவா. அதுக்கு தான் உன்னை சேர்த்து கூட்டிட்டு போறேன். இதை விட எனக்கு உங்க அம்மையை கூட்டு வரதுக்கு வேற வழியே தெரியல. நாம 2 பேரும் போறோம், அம்மாவை தூக்கிட்டு வரோம். நம்ம வேணா ஆர்டர் போட்டுக்கலாம்ப்பா. ஆர்டர் போட்டுலாம் வாங்கக்கூடாது. இந்த அம்மாவை போய் கூட்டிட்டு தான் வரணும். ஆர்டர் போட்டு சூப்பரா இருக்கும்பா. பாப்பா சோதிக்காத பாப்பா. எந்த அம்மா கூப்பிட போறேன்ப்பா? அதான் முன்னாடி நம்ம வீட்டுல இருந்தாங்கல்ல தேப்பொடி அம்மா. ஆச்சரியமா கேட்கல அவங்கதான். அவங்க நம்ம அம்மா கூட்டு வந்துருமாமா? அவங்க ஊசி போடுவாங்கப்பா. பரவாயில்ல, நமக்கு மருத்துவ செலவு கம்மி தானே. என்ன சரி, நம்ம போய் கூட்டிட்டு வந்துடலாம். யாருக்கிட்ட சொல்லக்கூடாது, ஓகே? சொல்லவே மாட்டேன்ப்பா. அம்மா கூப்பிட போறீங்களா? எங்க போய்? அந்த ஊசி போடுவாங்கல்ல, அவங்க தான் அம்மாவா. நான் கூப்பிட போறேன். எனக்கு அப்பாக்கு அம்மா வேணும்ல, அதான். சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துருங்க. டாடா இருக்கட்டும், சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துருங்க. இப்போ சொன்ன சந்தோஷம். நீ சீக்கிரம் போய் கூட்டிட்டு வந்துரு. போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். டேய் போறேன், இந்த தப்பு கண்டிப்பா கூட்டு வந்துருவேன். இங்க ஏதாவது நான் பாத்துக்கிட்டேன். கூட நாங்க இருக்கோம். நானே கூட்டிட்டு வா. சரிடா, நான் போய் கூட்டு வந்துடுறேன். வண்டி எடுத்து தான் போறேன்னா அவன் டானிகிட்ட சொல்லிடு. அவன் வண்டியே போற. ஆமாடா, அதான் கொஞ்சம் பெரிய வண்டி. ரொம்ப லக்கேஜ் எல்லாம் இருக்கும். அதான் பாப்பா வேற தூங்குவா. அது சரியா இருக்கும். ரொம்ப கஷ்டமா இருந்ததுன்னா நைட்டு இங்க ஸ்டே பண்ணிட்டு வா. அது இல்ல, நீ ஸ்டே பண்ணிட்டே வா. வர வழியில அந்த உதவி இருக்குல்ல, அங்க நல்ல லாட்ஜ் இருக்கும். வேணா நான் இப்ப ஆன்லைன்ல புக் பண்ணிடட்டா? இல்லடா, நான் பாத்துக்கிட்டேன். இல்ல, நீ தங்கிட மாட்டேன். நான் லாட்ஜ் எல்லாம் புக் பண்ணிட்டு உனக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். தங்கிட்டே வா. சரி சரி, சீக்கிரம் கிளம்பு. அம்மா கூப்பிட போறோமே. சரி, அம்மா கூப்பிட்டு வரணும்னா சரிடா, நான் கிளம்புறேன்னா. இவன் ஆசை இருக்குல்ல, அன்னைக்கே கூட்டு வந்து வேண்டியதுன்னு. வந்ததுக்கு அப்புறம் தான் கிறுக்கா பிடிக்குது. அப்ப இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. சரி, நான் போய் கூட்டு வந்தேன். நேரம் ஆயிட்டு. உனக்கு உங்க அப்பாவுக்கும் அம்மா உங்களை நல்லா பாத்துக்குவாங்க. உங்க அம்மா திரும்பி வந்துட்டாங்கம்மா. என்னங்க, உங்ககிட்ட நான் பேசணுங்க. நாங்க எங்க அம்மா கூப்பிட போறோம். எங்க அம்மா ஊசி போடுவாங்கல்ல, அவங்கதான். நாங்க எங்க அம்மா கூப்பிட போறோம். எங்க அம்மா அப்பா ஊட்டில இருந்து பாக்காங்க. நாங்க ஊட்டில போய் எங்க அம்மா கூப்பிட போறோமே. என்னம்மா இந்த நிக்கங்க பாரு, இவங்க தான் உங்க அம்மாமா. வா அம்மா கிட்ட வா. சாரி தங்கம், அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டால. தப்புதான், உன்னை விட்டுட்டு நான் போயிருக்க கூடாது. கண்டு துண்டமாக்காம நான் விடவே மாட்டேன். இவ இப்ப இருக்கிற வரைக்கும் எங்க அண்ணன் வாழவே முடியாது. என் தம்பி விட்டா நானே விட்டுருவேன். இங்க இருந்து போயிடுறேன். என்னங்க, நான் சொல்றத கேளுங்க. இப்பதான் எனக்கு புத்தி வந்தது. உங்களை மாதிரி ஒரு ஆளை இழந்துட்டு நான் உலகத்துல எதை ஆதாயப்படுத்தினாலும் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. உங்களையும் பிள்ளையும் நான் விட்டுட்டு போயிருக்க கூடாது. பொண்ணுட்டேன் மாமா, இப்பதான் எங்களுக்கு புரிஞ்சுது மாமா. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. இனி உங்களையும் பிள்ளை விட்டு நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன். உங்க காலடியில இருப்பேங்க. என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பிள்ளை கொண்டாங்க, நான் பார்த்துக்கிடுதேங்க. இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியாவது நான் இருந்துட்டு போறேன். பிளீஸுங்க, நான் உங்க கூட நான் இருக்கணும். இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரியாவது நான் இருந்துட்டு போறேன். பாப்பா, அம்மா கிட்ட வாமா. உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நான் உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது. நீயா போயிட்டா உனக்கு நல்லது. சத்தியமா சொல்றேன்டி, கண்ட துண்டமாக்கிடுவேன். போயிருங்க 2 பேரும். போங்கடி 2 பேரும். ஏண்டி அவனை வாழவே கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? ஏண்டி கங்கல கட்டிட்டு அடியாடுறீங்க? கோல வெளியில இருக்க போயிருங்கடி. அந்த ஒரு வழக்கு உண்டா? எனக்கு சத்தியமா நான் சொல்றேங்க, இப்ப திருட்டு தாங்க வந்திருக்கேன். சத்தியமா சொல்றேன், நான் திருட்டு தான் வந்திருக்கேன். ஒரு வழி என்கிட்ட பண்ணடா.
கொள்ளைய புடி. வேண்டாண்ணே, நீ வாழணும். பத்தி என்கிட்ட கொடு. கொள்ளைய புடின்னு சொன்ன. இப்போ பேசுடி. இப்போ நீ பேசுடி. நீ பேசும்போது நான் உன் கழுத்துல போட்டுறேன். பேசுடி.